ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக ட்ரெஸ் ஷாப்பிங் தான் போகிறோம். ஷாப்பிங் வந்து நல்லா சூப்பராக வாட்டி வதக்கிட்டு செம்ம வெயில் வெளியே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு சரவணா ஸ்டோர் போகலாமா இல்லைன்னா பாடியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த போத்தீஸ் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் நாங்கள் அப்படியே பேசிகிட்டே போனோம். அப்புறம் நம்ம எப்போவுமே இப்போ சரவணா ஸ்டோருக்கு தானே போகிறோம்ப்பா, நம்ம இந்த வாட்டி இங்கே போத்தீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணலான்ட்டு நாங்கள் நினச்சோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டு வண்டி நேரம் அங்கே வண்டி ஓட்டுட்டு அங்கே கிளம்பிட்டோம். என்னன்னா நமக்கு பேபியை வச்சுக்கிட்டு நம்ம வெயிலில் எப்படிதான் நம்ம சுற்றுறதுன்னு தெரில. எப்பா சரியான வெயில், அப்படியே மழைனாலும் ஒரே மழையாக பெய்யுது. சென்னையில் வந்து கிளைமேட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. மழைன்னா மழை தாறுமாறாக அடிக்கும், வெயிலுன்னா அப்படி ஒரு வெயிலாக இருக்கும். அப்படியே ஆம்ப்லேட் போட்டுதுங்களாம் அப்படி இருந்துச்சு வெளியே. செம்ம வெயில். எப்படியோ கடைசியில் நாங்கள் பேபியை தூக்கிட்டு வந்து வந்தாச்சு ஷாப்பிங்க்கு. காலையிலே நல்லா சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அப்புறமா சாயந்தரமா நாங்கள் வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்தே நல்லா ஃபீட் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் தூங்கிடுவான், நமக்கு வந்து நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா கோஆப்ரேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபீட் பண்ணி கூட்டிகிட்டு போனேன். ஏகப்பட்ட கூட்டம். இந்த ஜனங்களெல்லாம் நான் பார்த்த உடனே எனக்கு வந்து தலையே சுத்திருச்சு. ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே தம்பிக்கு டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டோம். பார்த்த உடனே ஒரு கோட் ஷூட் வந்து நல்லா பிடிச்சிருச்சு. ஆனால் நான் ரிவீல் பண்ண மாட்டேன், என்ன தீமில் என்ன பண்ணுறோங்கிறத நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டேன். பர்த்டே அன்னைக்கு நான் வந்து vlog போடுறேன் கண்டிப்பாக, தம்பியோட பர்த்டே vlog. அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது சரவணா ஸ்டோர்ஸை விட எனக்கு போத்தீஸில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தம்பி பயங்கர சேட்டை. தம்பியோட ட்ரெஸ்ஸை வந்து ஆல்டர் பண்ணுறதுக்காக டெய்லர் கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து சரி கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இந்த லைட் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து, நம்மளும் ஒரு சொந்த வீடு கட்டணும், அந்த வீட்டில் வந்து இந்த லைட் மாட்டணும்னு ரொம்ப நாளாக ஆசை. கண்டிப்பாக கர்த்தரை வந்து எப்பயாவது நிறைவேற்றுவார். நம்ம வந்து நம்மளுடைய ஜபத்தில் அதை வச்சுட்டே இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு சொந்த வீடு தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அவுஞ்சு வச்சுக்காங்க. அப்புறமா எல்லா கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க கீழே, அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் டம்முன்னு அடிச்சோன்னே சவுண்டு பயங்கரமாக கேட்குது பில்டிங் மொத்தமாக. நானும் தம்பி எல்லாமே பார்த்துட்டே இருந்தோம், உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இவனை வச்சுட்டு என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. இருக்கிற எல்லா சேல்ஸ் கேர்ள்ஸ்கிட்டையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறான். அவ்வளோ சேல்ஸ் கேர்ள்ஸும் இவனை சுற்றி ரெமோ மாதிரி இருக்காங்க. இவனுக்கு ஒரு பிஜிஎம் தான் போடணும். இவனுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் சுற்றி விளையாடிக்கிட்டு இருந்தான். நான் இவனை விளையாடுற டைமில் நான் வந்து ட்ரெஸ் கொஞ்சம் பார்த்தேன். நானே ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறமா ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்திருக்கேன். என்னோடய ட்ரெஸ்ஸும் வந்து தம்பியோட பர்த்டே அன்றைக்கி நான் போட்டிருப்பேன். எல்லாமே நான் வந்து பர்த்டே அன்றைக்கி தான் ரிவீல் பண்ணுவேன். இவர் பாருங்கள், இந்த வண்டியோட தான் சுற்றிட்டு அலைஞ்சார். நான் போய் நல்லா ட்ரெஸ்லாம் ட்ரையல் ரூமில் போய் பார்த்துட்டு எல்லாம் பண்ணுற வரைக்கும் எங்கேஜ்டாக நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தார். அவங்க அப்பா தான் ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. எனக்கெலாம் இது வந்து என் வயசில் நான் அந்த மாதிரி டைம்லலாம் நான் வந்து என்ஜாய் பண்ணல. அதனால் தம்பி வந்து என்ஜாய் பண்ணோம். நான் எல்லா வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா தம்பியை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து பரதம் ஸ்டோர் வரைக்கும் போகிற வேண்டிய வேலை இருந்துச்சு. ரொம்ப வருஷமாக எங்கள் கேஸில் அதே இது மாட்டியிருக்கிறதுனால பர்னர் வந்து ரொம்ப துருப்பிடிச்சி ஓட்டர்லேருந்து கேஸ்லாம் லீக் ஆகிற மாதிரி ஸ்டேஜ் ஆகிட்டு. ஸோ வந்து அப்படிலாம் ஸ்டேஜில் யூஸ் பண்ணாதீங்க, கேஸ் ரொம்ப லீக் ஆகுது. அப்படின்னால நான் உடனே டக்குன்னு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டும் போயிட்டு தான் போய் தம்பியை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் போயிட்டு வந்தோம். ரொம்ப வருஷம் கழிச்சு நானே வீட்டுக்கார தனியாக போகிற மாதிரி இருந்து. ஏன்னா 1 year வந்து நான் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அம்மா வீட்டில் தான் ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறமும் 6-7 months நான் வந்து வெளியே வரல. இப்போ தான் கொஞ்சம் வெளியே ரிலாக்ஸ்டாக சுற்றிட்டு வந்தேன். நாங்கள் 3 வாட்டி இந்த பர்னருக்காக 3 times ஒரே கடைக்கு சுற்றி அலைஞ்சிருக்கோம். எவ்வளோ கஷ்டமாக படுத்திட்டு இருக்காங்க தெரியுமா. அவங்க கரெக்டானது ப்ராடக்டை வந்து மெஜர் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டாங்க. சரி கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் மாட்டினா திருப்பி அது செட் ஆகலை. திருப்பி நான் வந்து எடுத்துட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மாட்டினா மறுபடியும் செட் ஆகலை. அந்த தாத்தாலாம் வந்து ரொம்ப க்யூட்டு, நல்லா பேசினாங்க. என்னம்மா செட் ஆகலையா அப்படின்னு நல்லா பேசினாங்க. அதனால அந்த தாத்தா வீடியோ வந்து கவர் பண்ணேன். நல்ல ரீசனபிள் ரேட்டுக்கு வந்து இரும்பு கூட எடுத்துப்பாங்க, இரும்பு குக்கர் எல்லாமே எடுத்துப்பாங்க. பரதம் ஸ்டோர் விசிட் பண்ண எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோயில் சைடில் என்னமா கூட்டம் இருக்கும், தாறுமாறா கூட்டமாக இருக்குது. வீடியோஸே அவ்வளோ கவர் பண்ண முடிய மாட்டுது. நான் வந்து எப்படியாவது
3வது ரவுண்டில் என் பையனும் வந்துட்டான். அதனால அவனையும் கவர் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து அடுத்தவங்கள நான் கவர் பண்ண விரும்பலை. நான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம கவர் பண்ணக்கூடாது. ஸோ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சிலிண்டர் புதுசாக எல்லாமே மாட்டினதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த